சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கிறிஸ் உடம்பு சரியில்லாம மீனா பேரையும் முத்து பேரையும் சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறாப்புல. ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதே நேரத்துல இங்க வீட்ல அண்ணாமலை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயம் சொல்றாப்புல. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்து மீனாவை இதுக்கப்புறம் நம்ம ஹால்ல படுக்க விடக்கூடாது, ரூமு கொடுக்கணும். இப்ப மனோஜ் தனியா தானே இருக்கான், அதனால மனோஜ் ரூமை முத்து மீனாவுக்கும் கொடுக்கணும். மனோஜ் வெளியில ஹால்லயே படுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. இதை கேட்ட உடனே மனோஜுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அதெல்லாம் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. விஜயாவும் அதுக்கு மேலே அவன் படித்தவன், அதனால அவனுக்கு தான் ரூமு அப்படி இப்படின்லாம் சொல்லி பார்க்குது. அவனுக்கு இப்போ சிங்கிளாக தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவன் வெளியில தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. ரவி இருந்துக்கிட்டு இப்போ நான் தனியாக தானே இருக்கேன், வேணும்னா என் ரூமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. இல்லை மனோஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் படுக்கணும், இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு நம்ம அண்ணாமலை ஒரே போட்டுடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்து மீனாவுக்கு ரூம் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் ரொமான்ஸ் தான். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரோகிணி ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வராங்க. அந்த நேரம் பார்த்து மீனாவும் வராங்க. ஸோ ரோகிணி எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, தன்னோட பையனுக்காக தான் வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனை பார்த்து பேசுங்க, அவன் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்பையும் உங்கள் பேரை சொல்லி தான் புலம்பிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த மீனாவும் முத்துவும் போய் கிறிஸை பார்ப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. எபிசோடோட கடைசியில இந்த சிந்தாமணியும் நம்ம விஜயாவும் பார்வதியோட வீட்டில் போய் மீட்டிங் போடுறாங்க, பார்வதி இல்லாத டைமில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிந்தாமணியோட நோக்கம் என்ன, எப்படியாச்சும் மீனாவோட வாழ்க்கையை கெடுக்கணும், அந்த வீட்டை விட்டு மீனாவை விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிறது தானே திட்டம். அதே தான். ஆனால் இந்த பேராசை பிடிச்ச விஜயா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட பையனுக்கு அடுத்த கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக, அதுவும் ரொம்ப கோடீஸ்வர பொண்ணு தான் வேணும், ஒரே பொண்ணாக வேணும் அப்படின்னு வாய் கூசாமல் மனசாட்சியே இல்லாமல் தன்னோட மக்கு பையனுக்காக பொண்ணு பார்க்குறதெல்லாம் பார்க்குறதுக்கே காமெடியாக இருக்குது. ஸோ இந்த சிந்தாமணியும் பார்த்துடலாம் அப்படின்னு சும்மாச்சுக்குனாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அங்கே தொட்டு இங்கே தொட்டு இந்த விஜயா சிந்தாமணியே கடிக்க போயிடுச்சு. அதாவது சிந்தாமணிக்கு ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, இப்போ தானே ஃபாரின்லேருந்து வந்திருக்கு. அந்த பொண்ணை போய் மனோஜுக்கு உங்கள் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு வாய் கூசாமல் கேட்குது. சிந்தாமணி பயங்கர கோபமாயிட்டாங்க. என் பொண்ணு வயசு என்ன, உங்கள் பையன் வயசு என்ன, உங்கள் பையனுக்கு இது 2வது கல்யாணம், உங்களுக்கே இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும்போது அப்போ என் பொண்ணுக்கு எவ்வளோ எதிர்பார்ப்பில் இருப்பேன் அப்படின்னு மூஞ்சில் அடித்தாப்புல சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, விஜயா மூஞ்சில் சேத்த வாரி அடித்தாலும் பரவாயில்ல, வேற பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லிடுது. சிந்தாமணி மனசுக்குள்ளாரே, உனக்கெல்லாம் என் பொண்ணு கேட்குதா, இன்னும் கொஞ்ச நாளில் உன்னை நடுத்தருவில் நிப்பாட்டுறேன் பாரு அப்படின்னு மனசுக்குள்ளாரே நினச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.